பிக் பாஸ் லைவ்ல பார்வதி மற்றும் கமருதீன் திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப 2 வாட்டி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு லெட்டரை படிக்கும்போது கூட 2 பேரும் லேட்டாக வருதுன்ற மாதிரி நிகழ்வுகள் ஒரு பக்கம் லைவ்ல நடந்து கொண்டிருக்கிறது. கானா வினோத் ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் ஆயிட்டார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து திவ்யா வெர்சஸ் கானா வினோத்துக்கு இடையே சிறிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு திவ்யா ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, காலையிலே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்விம்மிங் ஃபுல்லில் வரிசையாக குளிச்சுட்டு இருந்தாங்கன்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்வதி மற்றும் கமருதீன் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லில் வந்து அந்த அழகாக வந்து நீராடல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதில் குறிப்பாக வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, கமருதீன் அப்படியே தண்ணியில் மிதக்கணுமோ, ஏர்லேயே மிதக்கணுமோ, அப்படி மிதக்கிறதுக்கு பார்வதி வந்து பிடிக்கிறாங்க. ஸோ கமருதீன் மிதக்கிறாரு, பார்வதி இப்படி பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்வதி, இது கமருதீன். ஓகே, இப்படி படுத்துட்டு மேலே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க போல. ஓகே, உடனே பிக் பாஸ் வந்துட்டு, இப்போ நீங்க குளிக்கிறீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம குளிக்கணும், இல்ல மைக்கு பக்கத்துல வச்சுட்டு ஏதாவது பேசணும்னா மைக்கு பக்கத்துல போய் பேசணும். இவங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, மைக் எடுத்து மாட்டுங்க கமருதீன் முதல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கமருதீன் பேசியிருக்காரு போல, ரெண்டாவது மைக் எடுத்து மாட்டுங்க பார்வதின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சபரியோட ரியாக்ஷன்ல இருந்து எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. உடனே கமருதீன் மைக்க மாட்டேன்னு கேப்டன் வந்து சொல்றாரு, மைக்க மாட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, ஸ்விம்மிங் பூல்ல இறங்க தான், நீங்க குளிச்சா குளிங்க, கம்முன்னு உட்காந்து பேசிட்டுலாம் இருக்காதீங்க, பேசாதீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமருதீன் எழுந்து வந்துடுறாரு, திரும்ப எழுந்து வந்து நின்னுறாரு. அதுக்கப்புறம் உடனே சுபிக்ஷா உள்ள இருந்து வெளியே வந்து, மைக்க போடுங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, ஒண்ணு பேசாம இருங்க, நீங்க 2 பேரும் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல மைக்கு போட்டு குளிக்கிறேன்ற பேர்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்புன்ற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி நடக்குது. கமருதீன் எழுந்து போயிட்டாப்புல. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க பார்வதி, திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து விக்ரம் கிட்ட சொல்றாங்க. திரும்ப பிக் பாஸ் மைக்க போடுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது கானா வினோத் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. பார்வதி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, சும்மா இந்த இது எல்லாம் மைக்கு போடாமலாம் இருக்காது, மைக்க போடுங்க, சும்மா ஈரத்துல இருக்கு கானா வினோத் போடுறேன்ட்டு. ஈரத்துல இருக்குதா, நீ அப்ப பேசாமையா அது இரு, சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்க, ஏன் பண்றேன்ற மாதிரி கானா வினோத் டென்ஷன் ஆயிட்டாப்புல. டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி இது கத்திட்டாரா. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாஸ்க் லெட்டர் வந்துச்சு. ஓகே, ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கு, அது ஸ்டோர் ரூம்ல வந்துருச்சு. அடுத்து இவங்க 2 பேரை தாண்டி மற்ற எல்லாரும், ஏன்னா இவங்க 2 பேர் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. ஒரு பக்கம் கமருதீன் போயிட்டாப்பல, ஒரு பக்கம் பார்வதி. ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்க, குளிச்சுட்டு வரும்போது வரல, லேட் ஆகுது. டாஸ்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா உட்காந்துட்டு இருக்காங்க, வரவே இல்லை. பிக் பாஸ் திரும்ப பார்வதி லிவிங் ஏரியா வாங்க, எப்படி பார்வதி மைக்க போடுங்க, பார்வதி மைக்க போடுங்க, பார்வதி லிவிங் ஏரியா வாங்கன்ற அளவுக்கு வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே பிக் பாஸ் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் போய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பரபரப்பா உட்காந்துறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்க டாஸ்க் லெட்டர்னு வந்து சொல்றாங்களே, ஒரு பரபரப்பு தெரியுதா, வரணுமே அப்படின்ற ஒரு இது கூட கிடையாது, ஒரு எண்ணமும் கிடையாது. அதுக்கப்புறம் வராங்க. ஸோ இவர் வந்த உடனே கமருதீன், இருப்பா டீ இது எடுத்துட்டு வரேன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம். ஏன்னா பிக் பாஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காரு, பிக் பாஸ் லிவிங் ஏரியா வாங்க, பார்வதி லிவிங் ஏரியா வாங்கன்னு தனியாலாம் கூப்பிட்டு இருக்க மாட்டாரு, இதெல்லாம் கூப்பிடுறாரு. அதுவரையும் நீங்க என்ன சிலிமிசம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேப்டனான கமருதீனே இப்படி அடுத்த வாரம் கேப்டன் அவர் தான், அவரே இப்படி பிஹேவ் பண்ணா சூப்பரா இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. திருந்தாது, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. என்ன ஒரு 2-3 வாரம் நாமினேஷன் தொடர்ந்து போடுறோம், இல்லை ஏதாவது எல்லோ கார்டு விஜிஎஸ் கொடுத்தாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். இங்க பிக் பாஸுக்கும் மரியாதை கிடையாது, ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை கிடையாது, கண்டஸ்டன்ஸுக்கும் மரியாதை கிடையாது, பார்க்குற மக்களுக்கும் மரியாதை கிடையாது. அப்படிதானே இந்த வீட்டுக்குள்ள இந்த 2-3 பேர் நடந்துட்டு இருக்காங்க. இட் வாஸ் டோட்டலி ராங்கு. அது விஜேஎஸ் கண்டித்திருக்க வேண்டும். அவர் கண்டித்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும். அவங்க கண்டிக்க மாட்டாங்க, ஏன்னா 2 பேரையும் பயங்கர ஐப் பண்ணி எடுத்துட்டு போறாங்களே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுதான் எனக்கு தோணுது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து கானா வினோத் மற்றும் திவ்யா இடையே என்ன பிரச்சனைனா, கிச்சன்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, கனி சொல்றாங்க, ஒரு மனுஷனை தெரியாம இப்படி ஜெயிலில் போயிட்டீங்களாடா, ஜெயிலில் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்களாடான்ற மாதிரி கானா வினோத்தை படி கனி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க திவ்யா, எப்படியோ என்னையும் அப்படி தானே போட்டீங்க, காரணமே தெரியாம நீங்களும் என்னை இப்படி தானக்கா பண்ணீங்க, என்ன இப்படி தானக்கா போட்டீங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. உடனே ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க சொல்றதை ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறதே இல்லைன்ற மாதிரி அங்க கானா வினோத்துக்கும் இவங்களுக்கும் மாத்தி ஆர்குமெண்ட் நடந்துருச்சு. ஸோ திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்து கூட என்ன பண்ண, ஸோ சடனா கூப்பிட்டுன்றதுக்காக போட்டாங்க. ஓகே, அதை வந்து இங்க திவ்யா அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் எப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி ஏன் சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்ற மாதிரி, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன். அந்த இடத்துல கனி அந்த சுச்சுவேஷன்ல இல்லை, சுச்சுவேஷனே பார்க்காம ஒரு இடத்துல நாமினேஷன் பண்றாங்கன்னா எதனால பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அதை அவங்க கிட்ட போய் கேட்கறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி திவ்யாவோட பாயிண்ட். ஓகே, உடனே வந்து உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுங்க. உடனே என்ன சொல்றாரு கானா வினோத், ஏதோ அந்த இன்னர் பிரச்சனை இருக்கு,
ஸோ என்னன்னா அந்த இன்னர் மேட்டர் அங்கே இந்த பவுல் இருக்குல்ல, வாஷ் பேஷன் பக்கத்தில் இருக்கு, அதை எடுக்க சொல்லியிருக்காங்க போல. நான் அது கமரன் கிட்ட போய் எடுக்க சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், அவன் தான் இப்படி பண்ணான்ற மாதிரி சொல்லும்போது, கேப்டனா நீங்க தாங்க அட்ரஸ் பண்ணணும், வேற யாருங்க பண்ண முடியுன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. உடனே திவ்யா வந்து இந்த டோன்ல, கனா வினோத் நீங்க பேசுறீங்களே இந்த டோன் தான் செல்ல மாட்டேங்குது, இந்த டோன் தான் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க பொறுமையா பேசினா உங்ககிட்ட நீட்டா பேசலாம், நீட்டா கேட்க முடியும், நீங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்ட்டு. ஸோ திவ்யாவும் முழுசா கேட்க மாட்டாங்க, கானா வினோத்துக்கும் ட்ரிப் ஆகுறது இருக்கு, ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அது அங்க நடக்குது. ஓகே, ஸோ அப்புறம் என்னன்னா, நீங்க இப்படிலாம் பண்ணா வேற எப்படி ரியாக்ட் பண்ண முடியும், நீங்க கத்தி கத்தி பேசினா நானும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிச்சன் ஏரியால இருந்து திவ்யா உள்ள போயிடுறாங்க. உள்ள போகும்போது அங்க ஆதிரை கேட்கறாங்க என்னாச்சு. இல்லப்பா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல கனியக்கா சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க என்னையா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னாங்க, அதுக்கான காரணம் ரீசன் நான் தெளிவா பண்ணிக்கலாம், அதை அவங்க கிட்ட தனியா பேசி தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா முயற்சி பண்றாங்க. ஓகே, இட் வாஸ் குட் ஒன் தான், ஏன்னா என்ன நாமினேட் பண்ணியிருக்கேன், அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள சூப்பர் டீலக்ஸ்ல போயிட்டு அவங்க என்ன நாமினேட் பண்ணாங்க, உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, என்ன பத்தி சுவி கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனா என்ன பத்தி என்கிட்டயே கேட்கலையே. என்கிட்ட கேட்டு இருந்துட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு, என்கிட்ட கேட்காம எப்படி நாமினேஷன் பண்ணலாம், அதுவே எனக்கு சரியா இல்லை. அதை பத்தின டிஸ்கஷன் தான் கனியக்கா கிட்ட வச்சிருந்தேன், அவங்க பேசிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசலாம்னு சொல்லிட்டாங்க, இதுதானே. அதுக்கப்புறம் பாரு சில விஷயங்கள் நடந்ததுல, அதை பாருவை சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லலை அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இதுல டக்குன்னு கூப்பிட்டாங்க, டக்குன்னு வந்து நீ சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க, அது எப்படி சொல்ல முடியும், டக்குன்னு ஒருத்தர் யார் வராங்களோன்னு சொல்லிட்டு போக முடியுமா, அதெல்லாம் ரொம்ப இது இல்லை அப்படின்ற டிஸ்கஷன் போது. ஓகே, அப்புறம் இந்த இன்னர் மேட்ரு, நான் அங்கே ஒரு இன்னர் இருக்கு, அதை எடுத்துன்னு போய் கேப்டன் கேட்டு தான் நான் அட்ரஸ் பண்ண முடியும், அப்புறம் அது நான் போய் எடுத்து போட முடியுமா, நான் ஏதாவது பண்ண முடியுமா, பென்ஸ் இது அதை நான் பண்ண முடியாதுல்ல, அவர் அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு போறது தானே அவருடைய வேலை, அதைத்தான் நான் சொன்னேன், இது என் மேலே திட்டுறாரு. அடுத்து இந்த குப்பை கூட நான் பார்வதி மேலே வெஞ்சன்ஸில் வச்சு பண்ணுறேன் அப்படின்றதுக்கெலாம் இல்லை, அதை நான் கிளீனிங் டீம் யாருன்றதை கூப்பிட்டு பண்ண சொன்னேன்றதுக்காக தான் நான் பண்ணேன். அங்கே டஸ்ட்டாக இருந்தது, குப்பியாக இருந்தது, அப்படி பார்த்தா நான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கேன், சாண்ட்ரா கிட்ட தான் பேசாமல் இருக்கேன். அப்போ நான் பழி வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா சாண்ட்ரா கிட்ட தானே பண்ணணும், பாருக்கிட்ட ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நான் கிளீனிங் அழுக்காக இருந்தாலும் அழுக்காக தான் நான் சொல்கிறேன், வேற எதுக்குமே நான் பண்ணலன்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவர்கிட்ட பேச முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன்ற மாதிரி திவ்யா. அடுத்து ஸ்டோரி கேட்கும் போது இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்றது கரெக்டா இருக்கா, ஏமா ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொன்று எடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கு. அதுல இவரில் சொல்றாங்க, இப்போ ஸ்டோரி ஒரு வேலை சுபிக்ஸா சொல்றாங்கன்னா, அப்ப இந்த இடத்துல தூங்கிட்டே இருந்தா எல்லாம் சும்மா விக்ரம்லாம் சும்மா விட்டுறப்பாரா, அப்ப ஏதாவது கேட்டிருப்பார்ல. ஸோ இவங்க என்ன ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நீதி நேர்மை நியாயம்ன்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. நேர்மை நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தானே இருக்கணும், ரூல்ஸ் என்ன ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கிறது எப்படி சரியா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஃபேவர் பண்றது நியாயம் கிடையாது, எது கரெக்டா இருக்குமோ அந்த கரெக்ட் படி தான் நடக்கணும், அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நானும் நீ பண்ண தப்ப ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன் ஆதிரை, நீ என்கிட்ட ஓப்பனா சொல்ற, அது மாதிரி தானே இருக்கணும். அது என்ன ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணா அந்த ஃபேவர்லயே போடுது, இது என்ன இது அப்படி இருக்குதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு முடியுது. ஆக மொத்தத்துல இதுக்கெல்லாம் சொல்யூஷன் எங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திவ்யா வந்து அவங்க மேல வச்சு குற்றச்சாட்டை கிளாரிஃபை பண்ணுன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. கானா வினோத்தும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாவே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ட்ரிப் ஆகிட்டு இருந்தா இது தொடர்கதையா தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.